ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்த்தி. நம்மளுடைய ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 4 காரியங்களை நம்ம செலக்ட் பண்ணி வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்குறோம். முதலாவது லைஃப் ஸ்டைலை பற்றி பார்த்துட்டோம். 2வது உணவு பழக்கங்களை பற்றி பார்த்துட்டோம். 3வது கிராட்டிடியூட் நன்றியுணர்வை பற்றி பார்த்துட்டோம். 4வது சரியான மருத்துவ சிகிச்சை. சரியான மருத்துவ சிகிச்சை யாருக்கெல்லாம் வேணும்? நம்மளுடைய உடல்நல குறைபாடு யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை வேணும். அதை நாம் எப்படி செலக்ட் பண்ணுறது? இப்போது நமக்கு மனச்சிக்கல், மலச்சிக்கல் இது 2மே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் ஆரோக்கியமும் கெட்டுரும், மகிழ்ச்சியும் கெட்டுரும். இது 2யும் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். இதில் 3 காரியங்கள் பார்த்துட்டோம். இது 4வது. இது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இப்போது ஒன்று நமக்கு மலச்சிக்கல்னால் நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம். நிறைய குறைபாடுகள் இருக்குது. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ரொமட்டாய்டு இருக்குது, நம்மளுடைய எலும்புகள்லாம் வலுவிழந்து முட்டி வலி, கை வலி, இந்த மாதிரி ஜென்ரலாக நிறையா பிரச்சனைகள் வருது. நீங்கள் எந்த மருத்துவ சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது என்னுடைய அனுபவம், கேட்ட அனுபவம். இதை வச்சு தான் இந்த எபிசோடு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். எந்த மருத்துவ சிகிச்சை, அலோபதி போகிறீங்களா, மாற்று மருத்துவம் போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போகிறப்ப அங்கே உள்ள மருத்துவர்கள், ஹீலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இப்போ தான் அக்யூட் கண்டிஷன், இப்போ தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு குணமாயிரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, ரொம்ப நாளாக முட்டி வலி, கால் வலி இருக்குது, ரொம்ப நாளாக தலைவலி இருக்குது, இப்படி ரொம்ப நாளாக உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னா நாளைக்கே எனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறது தவறு. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, போய் 2 நாளில் நமக்கு சரியாகலைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயோ, அந்த மருத்துவர் மேலேயோ, அந்த ஹீலர் மேலேயோ நாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்றோம். அந்த பாதிப்புக்கு நீங்கள் வராமல் உங்களுடைய உடல்நிலை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மலச்சிக்கல் ரொம்ப நாளாக இருக்கலாம். அவங்க ஒரு கழிவு நீக்கத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் கழிவு நீக்கம் பண்ணால் அடுத்த நாள் நல்லாயிருக்கும். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், அல்லது முட்டி வலி, கை கால் வலி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க ஃபாலோ அப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கடுத்து என்ன சிகிச்சைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு, அல்லது அந்த மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 or 2 months நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சொன்ன உணவு பழக்கங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய மனநிலையை சரியாக வைக்கும் பொழுது உங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பெரும்பாலானவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, போய் 2வது நாளே ஃபஸ்ட்டு நாள் எனக்கு நல்லா இருந்துச்சு, அடுத்த நாள் எனக்கு நல்லா ஆகலை, அவங்க சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போவீங்க. அங்கே போய் அவங்க சரியில்லை இன்னொரு டாக்டர்கிட்ட போவீங்க. உங்களுடைய நாட்கள் கடந்து கொண்டு இருக்குமே ஒழிய உங்களுடைய உடல்நிலை சரியாகாது. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக யோசிக்காமல் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க குறைவான மருத்துவர்களும் இருக்காங்க, ஒரு தவறான கைட் பண்ணுற மருத்துவர்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரையுமே ஒரே மாதிரி எடை போடாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி, முக்கியமாக உங்களுடைய உணவு பழக்கங்கள், 2வது இந்த நன்றியுணர்வு 2யும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். என்னுடைய அனுபவத்தில் எங்களுடைய கிளினிக்கில் நிறைய பேர் நாங்கள் சொல்கிறத கேட்டு நல்லா இருக்காங்க. ஆனாலும் இப்போ ரீசண்டாக சல்யூட் அடிக்கிற அளவுக்கு பேஷண்ட் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, அவங்க இங்கே 1.5 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு 1 நாள் ஆகும். ஆனாலும் இத்தனை நாள் வரணும் அப்படின்னா இத்தனை நாள் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்ன உணவு சாப்பிட சொல்கிறோமோ அந்த உணவை கரெக்டாக அவங்க சாப்பிட்ருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொன்று, கொஞ்சம் வயசான ஒரு லேடி, அவங்களுக்கு நான் சல்யூட்டே அடிக்கணும். ஏன்னா 10 சிட்டிங் வரணும் அப்படின்னா கரெக்டாக அவங்க ஒரு 2வது நாள் கொஞ்சம் ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. ஓரளவு அவங்களுக்கு சேஞ்ச் தெரிய ஆரம்பித்த உடனே 10 சிட்டிங் எடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு லேசாக அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே நாளே ஃபோன் பண்ணி அதை கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால் எங்களுக்கு என்ன தோணுது, இன்னும் சிரத்தை எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு, நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருந்தது, அப்போ இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு வாலண்டியராக நாங்கள் செய்கிற அளவுக்கு நாங்கள் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டும் இருக்காங்க, சந்தேகத்தோடு வர்ற பேஷண்ட்டும் இருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக
மருத்துவர்கிட்ட ஃபாலோ பண்ணி உணவை கரெக்டாக சாப்பிடுங்க. உங்களுடைய சிகிச்சையை சரியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் அதிகம் படிச்சிருக்கலாம், அதிக அறிவு இருக்கலாம், உங்கள் அறிவை இந்த மருத்துவத்தில் பூத்தாதீங்க. நீங்கள் வரும்பொழுது குழந்தையுடைய மனநிலையோடு, எப்படி ஒரு குழந்தை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குதோ, நம்ம கையை நீட்டும்போது அழகாக வந்து தவ்வி பிடிக்குதோ, அதே மாதிரி அந்த குழந்தை மனசில் எதுவுமே இருக்காது, பிளாங்காக தான் வரும். ஸோ அது மாதிரி வாங்க. எந்த மருத்துவத்துக்கு வந்தாலும் எனக்கு வந்து நான் பிளாங்காக இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு பலன் அளிக்காது. இது என்னுடைய அனுபவம். நான் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய இத்தனை நாட்களுடைய அனுபவம். ஸோ உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனநிலையை பாதுகாத்து கொள்ளுங்கள், உணவு முறையை மாற்றுங்கள், உங்களுடைய நன்றியுணர்வை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ இது வழிவகுக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.